இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 121 அதிகாரத்தில் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் நமக்கு ஆண்டவரை ஒரு பராமரிக்கிற ஒரு ஆண்டவராகவும் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 123 சங்கீதம் 1 பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 124 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக, அவரை இஸ்ரவேலை காக்கிறவர், உன்னையும் காக்கிறவர் என்கிற நாமமுடையவராக, உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், அத்தனையாக ஒரு நிழலை போல உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் முழுவதும் ஆண்டவரை, பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை நம்பி, ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, எங்களுக்கு சகாயம் கிடைக்கச் செய்யும், அங்கிருந்து தான் எங்களுக்கு சகாயம் வரும் என்று அவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றி வாழுகிற நமக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் எபிரேயர் 4 14, 15, 16 சொல்லுகிறார், வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கிருபையின் ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய என் இயேசு இன்றைக்கும் பிதாவினுடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர்களாய் வர இருக்கிறபடியினாலே நம்முடைய இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காகவும் ஆன்மீக தேவைகளுக்காகவும் நாம் நம்முடைய குடும்பத்தை சாராதபடி, நம்முடைய நண்பர்களை சாராதபடி, நம்முடைய உறவுகளை நம்பி ஏமாந்து விடாதபடி எல்லாவற்றிற்கும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை காட்டிலும் மேலாக நமக்காக வானங்களின் வழியாக ஏறிப்போன, பரலோகத்திற்கு ஏறிப்போன இயேசுவானவர் நின்று கொண்டு நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இரக்கத்தை பெறும்படியாக பிதாவின் சன்னிதானத்திலே பரிந்து பேசுகிறவராக ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் வேதத்தின் மூலமாக. நமக்காக ஒரு மத்தியஸ்தராக இருந்து கொண்டு பிதாவினிடத்தில் கேட்கிறார். பாவமில்லாதவராக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியர், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் ஆவிக்குரிய பிரகாரமான தேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்தி போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கென்று அனுப்புவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல வரும்பொழுது நாம் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை பெறுகிறோம். பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்டால் அவர் ரோமர் 7 சொல்லுகிறார், நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி செய்ய வேண்டாம் என்று இருக்கிறவைகளை செய்கிறேன், காரணம் எனக்குள்ளாய் வாசமாய் இருக்கிற பாவம் என்று சொல்லிவிட்டு
ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆவியானவர் என்னை வழிநடத்த ஆரம்பிப்பார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் பலனடைந்து வாழ முடியும். அதற்கு மேலாக அவருக்கு சாட்சியாக என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சமூகத்திலும் என்னுடைய நாட்டிலும் எல்லா இடங்களிலேயும் நான் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம், உதவி வருகிற ஒரு கண்மலையாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் முதலிலே கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது கற்றுக் கொடுக்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. ஒருபொழுதும் நம்முடைய ஆண்டவர் உறங்காதவராக, ஒரு பொக்கிஷத்தை ஒரு செல்வந்தன் எத்தனையாய் பாதுகாக்கிறானோ அதே போல ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படியாய் பாதுகாக்கிறாளோ அதே போல ஆண்டவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமது வலது பக்கத்தில் ஒரு நிழலை போல இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கே வேதத்திலே 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலிருந்து இது முதற்கொண்டு நாம் இந்த பூமியில் வாழுகிற எந்தென்றைக்கும் அவர் நம்மை காக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை பகலினுடைய வெயிலாகலாம், இரவிலே நிலவாகலாம், அநேக தீங்குகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைகள் நமக்குள்ளாக உண்டாகலாம். இவைகள் எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறார். பகலிலே வெயில், சன்ஸ்ட்ரோக், இது நிமித்தமாக வெயிலின் நிமித்தமாக நமக்கு உண்டாகிற உடல் வாதைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார். இரவிலே நிலவு, நம்முடைய முன்னோர்கள் நிலாவின் வெளிச்சத்திலே நாம் அதிகமான நேரம் இருந்தோம் என்று சொன்னால் மனநோயாளியாக மாறிவிடுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தார்கள். அதை வேதம் உறுதிப்படுத்தும் வண்ணமாக, இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக கால சூழ்நிலையின் மாற்றத்தினால் உண்டாகிற எல்லா விதமான பிரச்சனைகளின் நின்றும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் அவர் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவையும் பாதுகாப்பார். உன்னை மாத்திரமல்ல, உன் சரீரத்தை மாத்திரமல்ல, உன்னுடைய ஆத்துமாவையும் அவர் காக்கக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய போக்கு, நீ காலையில் வெளியே கிளம்பி இரவு வீடு திரும்புகிற வரையிலும் அவர் உன்னை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமான இடத்திற்கு செல்லும்போது மாத்திரம், அவர் வரக்கூடாத இடத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் அவர் நம்மை பாதுகாக்க முடியாது. அவர் வரக்கூடிய இடத்திற்கு, அவர் விரும்புகிற இடத்திற்கு அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் சென்று வாழ்கிறவராக இருந்தால் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அழகாக சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:30-31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் பிதாவின் சன்னிதானத்தில் இருக்கிறபடினால நம்முடைய எல்லா தேவைகளையும், சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, இது முதற்கொண்டு, அவரை அறிந்த நாள் முதற்கொண்டு, அவருக்குள்ளாக பிறந்த நாள் முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் யோவான் 17ஆம் அதிகாரத்திலேயே இந்த பூமியில் வாழும் பொழுதே என் இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக மாறிவிட்டார். பிதாவே, நீர் தந்த இவர்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, நீர் தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீரும் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்கிறது போல, இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்தவராக, தன்னுடைய இரத்தத்தை சொந்த கைகளில் ஏந்தி நிற்கிறவராக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய
உதவிகளுக்காக சகாயம் கிடைக்கத்தக்கதாக இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மகா பெரிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறாரே. இப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே.